இன்னைக்கு நீங்கள் பார்க்குற டேங்கு க்ளீன் பண்ணி குறைஞ்சது 2 வருஷம் 2.5 வருஷம் ஆச்சு. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்னன்னா இதில் தான் அவங்க வீட்டில் ஆர்வமும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கும் தண்ணி போகும். சுற்றி உப்பு ஃபார்ம் ஆகி பூரா அழுக்காக இருக்கு. நம்ம இப்போ ஹை ப்ரெஷர் மோட்டர்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேக்கம்மை வச்சு ஃபுல்லாக அந்த டஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுக்கும். உள்ள உள்ள உப்பு கரைகள் எல்லாமே இதில் வந்தான். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி க்ளீன் பண்ணும்போது பைப் லைனுக்குள்ளே இந்த உப்பு கரைகள் எதுவுமே போகாது. அடுத்து நல்லா ஹை ப்ரெஷரை வச்சு ஸ்போர்ட்ஸ் அடிக்கும்போது உள்ள டஸ்ட் உங்களுக்குமே 70% மேலே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியேறிடும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீட்டாக ஷாம்பு போட்டு உள்ளே ரஃப் பண்ணி முடிச்சுட்டு ஹை ப்ரெஷரை வச்சு ரிமூவ் பண்ணணும். வேக்கம் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். அது மாதிரி உங்கள் டேங்கை வந்து புது டேங்க் மாதிரி பண்ணி கொடுக்கும். இன்னைக்கு பரவற முக்கால்வாசி நோய் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியிலேருந்து தான் வருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தண்ணி தொட்டி சுத்தமாக வச்சு 6 மாதம் ரெகுலராக ஒவ்வொரு டேங்க் 6 மாதத்துக்கூட ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா டேங்க் கண்டிஷன் தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் தெரியும். தேங்க்ஸ்.